வணக்கம், நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். பொதுவாக நம்ம பஜ்ஜி மிளகா வச்சு நம்ம வெறும் பஜ்ஜி தான் செய்யணும்னு இல்லை. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி ரொம்ப வித்தியாசமான ரெசிபி. இது மிர்ச்சி கா சாலான். இது யூஸ்வலாக பிரியாணி, புலாவ் அந்த மாதிரி மெயின் கோர்ஸ்க்கு சாப்பிட்றது உண்டு. இது ஹைதராபாத்தில் ரொம்ப ஃபேமஸான ஒரு டிஷ். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். மிர்ச்சி கா சாலன் ரெசிபிக்கு ஒரு கடாயில் 2 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி இதில் ஒரு பெரிய வெங்காயம் மெலிசா நறுக்கினது போட்டு நல்லா வதக்கணும். வெங்காயம் லேசாக ப்ரௌன் ஆன பிறகு இதில் 4 பூண்டு பல், ஒரு துண்டு இஞ்சி 2ஆக நறுக்கி போட்டு வெங்காயம் நல்லா பொன்னிறமான வரைக்கும் நல்லா வதக்கி எடுத்து வச்சிருங்க. அதே கடாயில் 1 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றி இதில் 1 டேபிள் ஸ்பூன் முழு தனியா, 1 டேபிள் ஸ்பூன் வேர்க்கடலை, 1 டீஸ்பூன் ஜீரகம், 1 டீஸ்பூன் எள்ளு, 2 டேபிள் ஸ்பூன் திருகின தேங்காய் இதெல்லாம் போட்ட பிறகு ஒரு 3 நிமிஷம் நல்லா வறுக்கணும். லேசாக கலர் மாறின பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வறுத்த மசாலாவை வதக்கின வெங்காயத்தோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். மசாலா சூடாக இருந்ததுன்னா கம்ப்ளீட்டாக ஆற விட்டு இது மிக்ஸி ஜாரில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா மையாக அரைச்சி வச்சுக்கணும். அடுத்தது ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெயை ஊற்றி பஜ்ஜி மிளகாவை நம்ம லேசாக வறுக்கணும். பஜ்ஜி மிளகாவை பேனில் போடுறதுக்கு முன்னாடி லேசாக கீறி போடணும். மிளகாவை நம்ம லேசாக தான் வறுக்கணும், ரொம்ப நேரம் வறுக்க வேண்டாம். நல்ல கோல்டன் கலர் வந்த பிறகு எடுத்து வச்சிருங்க. அதே பேன்ல இன்னும் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி இதில் 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் கலோஞ்சி விதைகள், அதாவது அனியன் சீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, கருப்பாக இருக்கும், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் இதெல்லாம் போட்டு கடுகு பொரிக்கும் போது அரைச்சி வச்ச மசாலா பேஸ்ட்டை பேனில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். ரெண்டு நிமிஷம் கழிச்சு இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1/4 கப் கரைச்ச புளி தண்ணி கொஞ்சம் நல்லா திக்காக எடுத்து ஊற்றிக்கோங்க. இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு இதில் 1 டீஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும். மசாலா ரொம்ப திக்காக இருக்கிறதுனால இதில் 1 கப் தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நல்லா கொதிக்க விடணும். ஒரு 7-8 நிமிஷம் நல்லா கொதித்த பிறகு இந்த மாதிரி கொதி வந்த உடனே வறுத்து வச்ச பஜ்ஜி மிளகாவை ஒன்று ஒன்றா பேனில் போடணும். மிளகாலாம் போட்ட பிறகு ஃப்ளேமை லோவில் வச்சு பேனை மூடி ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடணும். 10 நிமிஷம் கழித்து பேனை திறந்து கொஞ்சமாக பொடியை நறுக்கின கொத்தமல்லி போட்டு சூடாக சர்வ் பண்ணுங்க. அருமையான மிர்ச்சி கா சாலான் எப்படி செய்யறதுன்னு பார்த்தோம். ஸோ அடுத்த வாட்டி நீங்கள் ஹைதராபாதி பிரியாணி இல்லைன்னா புலாவ் ஏதாவது செய்யும்போது இந்த சைட் டிஷ் வச்சு சர்வ் பண்ணுங்கள். ரொம்ப அருமையாக இருக்கும். கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். You can get a copy of our first edition of the home cooking book on 21 frames.